Hello viewers, welcome back to Janu home cooking. So உங்க எல்லாருக்குமே என்னுடைய Independence Day wishes. A very happy Independence Day. இந்த Independence Dayக்கு நம்மளோட Janu home cooking சேனல்ல இருந்து இந்த ஸ்வீட்டான ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ ஒண்ணுமே ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்குங்க. சூப்பரான பர்ஃபி ரெசிபிஸ். ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எப்படி செய்யணுன்ற ஃபுல் மெத்தடை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபுல் கப் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன், காய்ச்சி கொஞ்சமாக ஆற வச்ச பால் 3/4 கப் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எதில் பர்ஃபியை செட் பண்ண போகிறீங்களோ கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பால் ஆட் பண்ணிடலாம் உள்ள. இப்போ நம்ம சின்ன மில்க் பவுடர் ஆட் பண்ணிடலாம். மில்க் பவுடர் நீங்கள் சேர்த்ததும் ஃப்ளேமை மீடியமுக்கு கம்மியாக வச்சுட்டு நல்ல மில்க் பவுடர் கரையணும். லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ மில்க் பவுடர் குக் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மில்க் பவுடர் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே சுகர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மில்க் பவுடர் குக் ஆகாது. உங்கள் மில்க் பவுடர் குக் ஆக உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும், அப்போவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மில்க் பவுடர் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சு இந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்ததும் திரும்பவும் கொஞ்சம் லூஸ் ஆகும். திரும்பவும் நல்லா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். ஸோ எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருங்க. ஸோ இந்த டைமில் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஸோ சீக்ரெட்டாக ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ பர்ஃபி நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நம்மளுடைய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ க்ரீன் கலருக்காக கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணுறேன். ட்ரைகலர் ஸ்வீட் ரெடி பண்ணுறோம். நம்மளோட க்ரீன் கலர் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பர்ஃபி செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ ஃபைனலாக ஆரஞ்சு கலர் கேரட் பர்ஃபி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குயிக்காக சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ 2 கப் துருவின கேரட். ஸோ எத்தனை கேரட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஃபுல் கப் துருவின தேங்காய் பூ, ஃப்ரெஷ்ஷாக துருவினது தான், டெசிகேட்டட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ரொம்ப நெய் வேண்டாம். ஜஸ்ட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக 10 கேஷ்யூஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு பிஞ்ச் ஏலக்காய், ஒரு பிஞ்ச் சால்ட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 2 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக துருவிக்க கேரட்ஸ் ஆட் பண்ணிடுங்க. நம்ம வச்சுருந்த தேங்காய் பூ துருவல் அதையும் அப்படியே சேர்த்துருங்க. ஸோ டிப் நம்பர் 1 சொல்கிறேன் பாருங்கள். கேரட்டையும் கோகோனட்டையும் ஒரே டைம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கேரட்டையும் கோகோனட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஃபைனலாக கேரட் நம்ம வேக வைக்கிறதுக்காக 1/2 கப் மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வச்சுருந்த 1/2 கப் மில்க் உள்ள ஆட் பண்ணிடலாம். ஸோ கேரட்டு கோகோனட்டு நல்லா குக் ஆகணும், அதனால் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருங்க. பர்ஃபி செட் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸில் நான் கொஞ்சம் ஆயில் இல்லை நெய் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருந்த சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வச்சுருந்த ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஏலக்காய் தூள் அப்படியே சேர்த்துருங்க. ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி தண்ணியாக வெளியில் வரும். ஸோ அது எல்லாம் நல்லா சுருண்டு போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். ஸோ செகண்ட் டிப் என்னன்னு கேட்குறீங்களா, பர்ஃபிக்கு நம்ம கொஞ்சமாக அரிசி மாவை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ட்ரைகலர் ரெசிபி ட்ரை பண்ணுறேன்றதுனால ஸோ கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வேணுன்றதுனால கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணால் கூட கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இது லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்வீட்டான கேரட் கோகனட் பர்ஃபி
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக லெவல் பண்ணிடுங்க. அப்படியே செட் ஆகிடும். ஒரு 4 hours கழித்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ நம்மளோட கிச்சனில் நம்ம ரெடி பண்ண ட்ரை கலர் ஸ்வீட் 3 விதமான 3 கலர் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.